சாப்டர் 9. ரித்தீஷ் உலக வர்த்தக சந்தையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். பின்பு எதையோ கவனித்தவன் போல அடுத்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விஜயசங்கரின் நடவடிக்கைகளை தீவிரமாக கவனித்தான். பின்பு எதையோ கண்டுபிடித்தவன் போல அவன் கண்கள் பிரகாசமானது. அடுத்த நாள் அவனது நண்பன் சரவணனுக்கு ஒரு போன் செய்தான். இதை செய்ய முடியுமாடா என்று கேட்டான். அதற்கு சரவணனும் முடியும்னு தான் நினைக்கிறேன், நான் நாளைக்கு சொல்றேனே என்று சொன்னான். அடுத்த நாள் காலையில் சரவணன் ரித்தீஷுக்கு போன் செய்தான். முடிஞ்சிடுச்சுடா என்றான். ஓகே தேங்க்ஸ்டா என்றான் ரித்தீஷ். ரித்தீஷ் சரவணனிடம் கேட்டிருந்தது உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மற்றும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் தலைவர் கிஷோர் ஆதித்யாவை சந்திக்க ஒரு அப்பாயின்மெண்ட் தான். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கிஷோர் ஆதித்யா ரித்தீஷை சந்திக்க ஒத்துக்கொண்டது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். எல்லாம் சரவணனின் தொடர்புகளை கொண்டு ரித்தீஷுக்கு இது சாத்தியப்பட்டது. கிஷோர் ஆதித்யா மிகவும் பணக்காரன் என்றாலும் அவனை மிகச் சரியாக வளர்த்திருந்தனர். 25 ஆண்டுகள் அவன் மிக சாமானியனை போலதான் இருக்க வேண்டும். பின்பு அவனது தகுதியை சோதித்துதான் இந்த முழு சாம்ராஜ்யத்திற்கே தலைவனாக ஆக்கியுள்ளார் ஆதித்யா குடும்பத்தின் தலைவர். அதனால் ரித்தீஷை ஒரு ஏழை என்று இலக்காரமாக பார்க்காமல் ரித்தீஷ் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்க தயாராக இருந்தான் கிஷோர் ஆதித்யா. அப்போது ரித்தீஷ் கிஷோர் ஆதித்யாவின் அறைக்குள் நுழைந்தான். பின்பு இவ்வாறு கூறினான். மிஸ்டர் கிஷோர் ஆதித்யா, நான் நேரடிய விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு சொந்தமான காப்பர் கம்பெனியிலிருந்து எனக்கு 0.5% ஷேர் 3 கோடி ரூபாய்க்கு தர முடியுமா என்று கேட்டான் ரித்தீஷ். அதை கேட்டதும் கிஷோர் ஆதித்யா அதிர்ந்து போனான். அப்போது ரித்தீஷ் மேலும் தொடர்ந்தான். உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லைன்னு தெரியும், தவிர அந்த கம்பெனி இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அதை நீங்களே மூடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிலையில ஒருத்தர் உங்ககிட்ட வந்து 3 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனியோட 0.5% ஷேர் கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா 3 கோடி ரூபாய்ங்கிறது எங்களை போல மிடில் கிளாஸ் ஆளுக்கு பெரிய தொகை. அதனால என்னை ஒரு பைத்தியக்காரனா கூட நினைக்கலாம். உண்மையா சொல்லணும்னா நான் போதுமான ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இதை உங்ககிட்ட கேக்குறேன். இதை நீங்க செஞ்சா இன்னும் 4 மாசத்துல நம்ம காப்பர் கம்பெனியோட மதிப்பை 6 மடங்கு ஆக்கிடுவேன் என்றார். ரித்தீஷ் அந்த 0.5% ஷேர்களை மார்க்கெட் விலையை விட 50 லட்சம் ரூபாய் குறைந்த விலைக்கு கேட்டிருந்தார். அது உண்மையில் கிஷோருக்கு அதிர்ச்சியே இல்லை. ஏனென்றால் 50 லட்சம் எல்லாம் கிஷோருக்கு மிக சாதாரணமான பணம். அவனுடைய உண்மையான அதிர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் தான் மூடும் நிலையில் உள்ள நிறுவனத்தில் எதற்காக ரித்தீஷ் முதலீடு செய்ய நினைக்கிறான் என்பதுதான். ஏனெனில் சித்தாந்தா லிமிடெட் தான் இந்த தொழிலில் முதன்மை இடத்தில் இருந்தனர். உண்மையில் கிஷோர் இதை அப்போதே சீரியஸாக எடுத்துக்கொண்டிருந்தால் கிஷோரின் நிறுவனம் இந்த நிலைக்கு வந்திருக்காது. ஆயினும் கிஷோர் அதில் கவனம் செலுத்தாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. அவன் இதைவிட பெரிய விஷயங்களில் தனது கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவனது நிறுவனத்தை 4 மாதங்களில் 6 மடங்கு அதிக மதிப்பு மிக்கதாக மாற்றுவதாக ரித்தீஷ் கூறும்போது அவனுக்கு அதை ரித்தீஷை கவனிக்க சொல்லலாம் என்று தோன்றியது. கிஷோர் ஆதித்யா உடனே பதில் அளித்தான். சரி ரித்தீஷ், அதை எப்படி செய்ய போறீங்க? உங்களை நான் எப்படி நம்புறது என்று கேட்டான். அதற்கு ரித்தீஷ், 4 மாசத்துக்குள்ள நான் அதை செய்யலன்னா இந்த என்னோட 0.5% ஷேரை திரும்ப உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். எனது பணம் எனக்கு திரும்ப வேண்டாம் என்று கூறினான். உண்மையில் ரித்தீஷுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு மிடில் கிளாஸ் நபர் ஒருவர் தனது 3 கோடிகளை இழக்க தயாராக இருக்கும் போது அதில் அவருக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கலாம் என்று தோன்றியது. அதனால் அதற்கு கிஷோர் ஒத்துக்கொண்டார். ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பங்குகள் ரித்தீஷின் கைக்கு சென்றது. ரித்தீஷ் தன் கையில் இருந்த 3 கோடி ரூபாயை கொடுத்தான். உடனே கிஷோரை பார்த்து ரித்தீஷ் சொன்னான், நீங்க இன்னொரு விஷயம் செய்யணும் என்று. அதற்கு கிஷோர், சொல்லுங்க ரித்தீஷ் என்றார். உடனே ரித்தீஷ் விளக்க ஆரம்பித்தான். மிஸ்டர் கிஷோர், நான் உங்க நிறுவன பங்குகளை வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க நிறுவன பங்குகளை நான் வாங்கினாதான் இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்க, அதனால தான் என்றார். உடனே கிஷோர், ரித்தீஷ், நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. சரி சொல்லுங்க, நான் கண்டிப்பா கவனிக்கிறேன் என்றார். ரித்தீஷ் விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். உங்களுக்கு கண்டிப்பா ஜார்ஜ் குளூனி பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் சீனாவிலே இருக்கும் மிகப்பெரிய தாமிர நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளார். அவர் அதில் முதலீடு செய்தது மட்டுமல்லாது இந்தியாவின் சித்தாந்தா நிறுவன பங்குகளை ஷார்ட் செல்லிங் செஞ்சிருக்காரு. அதனால கூடிய சீக்கிரம் சித்தாந்தா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அதன் மூலம் சித்தாந்தா நிறுவனம் கண்டிப்பாக இழுத்து மூடும் நிலைக்கு போகும்.
அதனால் சித்தாந்த நிறுவனத்தின் ஒப்பந்தங்கள் எல்லாம் ஜார்ஜ் குளூனி முதலீடு செய்த சீன நாட்டின் நிறுவனங்களுக்கு திருப்பி விடுவார். இதை சாமானியன் நானே கவனிச்சிருக்கிறேன் என்றால் இந்திய உளவுத்துறை கவனிக்காமல் இருக்குமா? இதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விஜயசங்கர் மிகவும் டென்ஷனாக இருக்கிறார். இந்திய பொருளாதாரம் இப்போது ஆபத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் சித்தாந்த நிறுவனத்தின் அனைத்து ஒப்பந்ததாரர்களையும் ஈர்த்து விடுவதாக வாக்களித்தால் அமைச்சர் விஜயசங்கர் நிம்மதியாக இருப்பார். மேலும் இதில் நமது நிறுவனம் லாபகரமாக மாறுவதோடு அல்லாமல் நமது நிறுவன மதிப்பு நான் சொன்னது போல் 6 மடங்கு உயரும். அது மட்டுமல்லாது நமது நிறுவனம் முதல் இடத்திற்கு வரும் என்று முழுவதும் சொல்லி முடித்தான். அப்போது கிஷோர் கூறினான், சரிதான் ரித்தீஷ், நீங்க உண்மையிலேயே சிறப்பான விஷயத்த செஞ்சிருக்கீங்க. இத பார்த்துட்டு பல பேர் அதுக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஜார்ஜ் குளூனியோட திட்டத்தை சரியா புரிஞ்சு அதுக்கு என்ன செய்யணும்னு கூட யோசிச்சு அதை செயல்படுத்திருக்கீங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப பெருமையா உணர்றேன் ரித்தீஷ் என்றார். மிகவும் சந்தோஷமாக அங்கிருந்து விடை பெற்றான் ரித்தீஷ். ரித்தீஷ் யூகித்தது போலவே சித்தாந்த நிறுவனத்தில் பிரச்சனை ஆரம்பமானது. ஒரு நிறுவனம் திறக்கும் போதே அதனால் ஏற்படும் விளைவுகளை கருத்தில் கொண்டே அந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கு மாற்று ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கும். ஜார்ஜ் குளூனி சித்தாந்த நிறுவனத்தின் பங்குகளை ஷார்ட் செல்லிங் செய்தவுடன் சித்தாந்த நிறுவனம் இயங்கி வந்த மாநிலத்தின் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை விலைக்கு வாங்கிவிட்டார். பிறகு சித்தாந்த நிறுவனம் இயங்குவதால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க செய்யப்படும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் மாற்று ஏற்பாடுகளை நிறுத்தினார். அடுத்ததாக சித்தாந்த நிறுவனம் இயங்குவதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதனால் பெரும் போராட்டம் வெடித்தது. இறுதியில் சித்தாந்த நிறுவனம் மூடப்பட்டது. உண்மையில் ஜார்ஜ் குளூனி செலவு செய்ததற்கு மிகுந்த லாபம் கிடைத்திருக்கும். அது எப்போது என்றால் ஜார்ஜ் குளூனி முதலீடு செய்திருந்த சீன நிறுவனத்திற்கு சித்தாந்தா நிறுவனத்தின் ஒப்பந்தங்கள் அனைத்தும் சென்றிருந்தாள். ஆனால் இடையில் ரித்தீஷ், கிஷோர் ஆதித்யா மற்றும் அமைச்சர் விஜயசங்கர் புகுந்து அந்த மொத்த ஒப்பந்தங்களையும் ஆதித்யா குழுமத்திற்கு வருமாறு செய்துவிட்டனர். இது ஜார்ஜ் குளூனிக்கு தெரிய வர சில நாட்கள் ஆகும். இப்போது ஜார்ஜ் குளூனி வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொள்ளட்டும். அவர் தோற்றுவிட்டார் என்று தெரிந்து கொள்ள சில காலம் பிடிக்கும். அது நடக்கும்போது மிகுந்த கொந்தளிப்பு ஏற்படும். ரித்தீஷ் எதிர்பார்த்தது போலவே ஆதித்யா குழுமத்தின் காப்பர் நிறுவனம் 6 மடங்கு மதிப்பு உயர்ந்தது. இதனால் ரித்தீஷின் 3 கோடி ரூபாய் முதலீடு இப்போது 18 கோடி ரூபாயாக ஆனது. கிஷோருக்கும் இதனால் மிகுந்த மகிழ்ச்சியே. நஷ்டத்திலிருந்த கிஷோரின் நிறுவனம் இப்போது லாபத்தில் இயங்குகிறது. மேலும் அது 6 மடங்கு மதிப்பு உயர்ந்து இப்போது முதல் நிறுவனமாக உள்ளது. இதற்கெல்லாம் காரணமான ரித்தீஷுக்கு கிஷோர் ஆதித்யா ஒரு பெரிய பரிசு வழங்க நினைத்தான். அதை ரித்தீஷை பெருமைப்படுத்தி கொடுக்க நினைத்தான். அதற்காக ஒரு பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்தான் கிஷோர் ஆதித்யா. அந்த பிரம்மாண்டமான பார்ட்டியில் கல்யாண் குடும்பத்தை சேர்ந்த ஹரீஷ், கேமிங் துறையில் முதலிடத்தில் இருக்கும் இளம் தொழிலதிபர் சச்சின் மற்றும் அமைச்சர் விஜயசங்கர் உள்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவர் முன்னிலையிலும் கிஷோர் ஆதித்யா ரித்தீஷை அழைத்து, இந்த பார்ட்டியை ரித்தீஷுக்காகத்தான், ரித்தீஷ் செய்த விஷயம் மிகப்பெரியது என்று பாராட்டி ரித்தீஷுக்கு ஒரு பரிசு ஒன்றையும் வழங்கினான் கிஷோர் ஆதித்யா. கிஷோர் ஆதித்யா ரித்தீஷுக்கு தனது வில்லாவின் அருகே உள்ள ஒரு ஆடம்பர வில்லாவை பரிசளித்தான். அது மட்டுமல்லாது ஏற்கனவே ஆதித்யா குழுமத்திற்கு சொந்தமான காப்பர் நிறுவனத்தில் 0.5% பங்கு இருக்கையில் மேலும் 0.5% பங்குகளை சேர்த்து கொடுத்தான். இப்போது ரித்தீஷுக்கு அந்த காப்பர் நிறுவனத்தில் மொத்தமாக 1% பங்குகள் உள்ளன. அனைவரும் பார்ட்டியை கொண்டாடி கொண்டிருக்கையில் ரித்தீஷ் அமைச்சர் விஜயசங்கரிடம் சென்று, சார், நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்க வேண்டும், கேட்கலாமா என்று கேட்டான். ரித்தீஷ் அமைச்சரிடம் என்ன உதவி கேட்க போகிறான்? ஏற்கனவே அவன் 3 கோடி கருப்பு பணத்தை நொடி பொழுதில் வெள்ளையாக்கி அதை 6 மடங்கு அதிகமாக்கி இருந்தான். அது தவிர கிஷோர் ஆதித்யா கொடுத்த பரிசு காரணமாக ரித்தீஷின் பணம் 12 மடங்காக ஆகியிருந்தது. அவை அனைத்தும் வெள்ளையாகவே நடந்தது. மேலும் ரித்தீஷுக்கு சொந்தமாக இப்போது ஒரு ஆடம்பர வில்லா வேறு உள்ளது. இப்போது எதை பற்றி ரித்தீஷ் அமைச்சரிடம் பேச போகிறான்? பொறுத்திருந்து பார்ப்போம்.